1000 மாடு அவுத்துன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் மாடு அவுக்கல. இளநீ திருப்பத்துல நான் டோக்கன் வாங்கி கூட என் மாட்டை அவுக்க முடியாம நான் பரிசுக்கு மாட்டை அவுக்கல. சார் டோக்கன் பாருங்க 925 1000 மாடு அவுத்துன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் மாடு அவுக்கல. 1000 மாடு அவுத்துன்னு சொல்லி பிரேஸ் அவுக்குறாங்க. போலீஸ்காரன்ட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்கோம் நாங்க. இங்க பாருங்க அடி வாங்கிருக்கேன் சார். 700 மாடு உள்ள நிக்குது சார் டோக்கனுக்கு. இல்ல அவுக்கல சார். பிரேஸ் தூக்கி போறன்ற பேர்ல வேஸ்ட் தூக்கி இருக்காங்க சார். பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் சார். 5000 ரூபா 10000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கோம் சார். நீங்க ஏன் ஆன்லைன்ல போடுறீங்க? அது கமிட்டி பதில் சொல்லுங்க சார். இல்ல அப்படின்னா ஜல்லிக்கட்டு பேரையில போட்டு ஊர் அசிங்கப்படுத்துங்க சார். கண்டிப்பா அசிங்கப்படுத்துங்க. எதுக்கு சார் பண்ணணும்? கை வச்சிருக்கேன் சார் பாருங்க. நல்ல க்ளோஸ் அப்ல எடுங்க சார். பேர் விஜய், என் மாட்டு பேர் அப்பு, என் மாட்டு டோக்கன் 700 டோக்கன் வாங்கி கூட என் மாட்டை அவுக்க முடியல. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. பாலமேட்லயும் வந்து கடைசியில முடிய போற நேரம் 1000 மாடு அவுக்கலனே. 700 மாட்டு டோக்கனு, என் மாடு 732 டோக்கனு. 732 டோக்கன் வாங்கி கூட என் மாட்டை அவுக்க முடியாம இந்த தங்க காசு எவ்வளவு வரும்? இந்த தங்க காசு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? காலை 200 ஒரு நாளைக்கு 500 எடுத்துக்கணும் மாட்டுக்கு மட்டுமே. இவ்வளவு எடுத்து வச்சுமே ஒண்ணுமே வாங்காம பரிசுக்கு மாட்டை அவுக்கல. 732 டோக்கன் இப்ப வாங்கி கூட மாட்டை அவுக்க முடியாம வெறும் இதை மட்டும் வாங்கிட்டு போறேன். நான் பரிசுக்கு மாட்டை அவுக்கல. பொய்யுதான். 1000 மாடு அவுக்கல. எல்லாமே பொய். அண்ணே மதுரை மாவட்டம் அச்சம்பத்துல இருந்து மாடு ஏற்றிட்டு வந்தோம்ண்ணே. மாட்டுக்கு டோக்கன் 647 நம்பர் டோக்கன் 647 அவுக்கலாம்ன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் மாடு ஏற்றிட்டு வரோம். பின்னாடி பார்த்தா பெறவாடியில் உடச்சி மாடை பூரா உள்ளூர்காரங்க பூரா மாடு ஏற்றுறாங்கண்ணே. வெளியூர் மாடு பூரா அவங்க கொண்டு வந்து அவுக்கவே முடியல. 600 மாடு அவுக்க முடியல. கேட்டால் அவங்க 1000 மாடு நாங்கள் அவுத்துட்டோம்ன்றாங்க. இந்த வெறும் ஒரு தங்க காசு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 500 ரூபா செலவு பண்ணுறோண்ணே. 500 ரூபா செலவு பண்ணுற இடத்துல எங்களுக்கு அந்த தங்க காசு பெரிய விஷயம் கிடையாது. மாட்டை அவுத்து அளவு பார்க்கணும் தான் கொண்டு வரோம். அவுத்து விடாமே பெறவாடியில் வச்சு நீங்கள் சத்தம் போடுறீங்க. எல்லாரும் சவுண்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசை கொடுத்து அனுப்பி விடுறாங்க.